புத்தாண்டை முன்னிட்டு தூர செல்லும் பயணிகளுக்காக விசேட போக்குவரத்து திட்டம். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தூர பயணங்களை மேற்கொள்வோரின் நலன் கருதி தொடருந்து திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பன இணைந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அறிவுறுத்தலின்படி இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் 21ஆம் தேதி வரை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி புத்தாண்டு காலத்தில் கண்டி, புத்தளம், தம்புள்ளை மற்றும் காலி உள்ளிட்ட 5 முக்கிய வழிகளை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் வழமையான தொடருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலி ஆகிய இடங்களுக்கு விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களிலிருந்து சுமார் 8 லட்சம் பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்து 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தனர். இந்த பிரேரணையில் அவரது தவறான நடத்தை, பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை, காவல்துறை மா அதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இந்த பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை இன்று விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைய செயற்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிறைவு செய்திருக்க முடியும். ஜனாதிபதி தெரிவிப்பு. தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டுக்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம். பாதீட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதனால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சியினர் கோரியிருந்தனர். இதன்படி மார்ச் மாதம் 21ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதியை அறிவித்தது. அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்படவுள்ளது. எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும். தொடர்ந்தும் தேர்தலை நடாத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது. எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புள்ளது. எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக எம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது. 6 லட்சம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனையும் தடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிலையத்தில் திடீர் தீப்பரவல், 4 பேர் பலி. குருநாகல் லேகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் நேற்றிரவு 11 மணியளவில் ஏற்பட்ட தீப்பரவலில் 4 பேர் பலியாகினர். மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள எரிவாயு நிரப்பு மையம் ஒன்றில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிவாயு நிரப்பு மையத்துக்கு எரிவாயு கொள்கலன் ஊர்தியொன்று வாயுவை நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக அங்கு தீ பரவியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தீ தற்போது கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு, இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அமுலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் 44% பரஸ்பர தீர்வை வரியை கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் சேவைகளுக்காக இலங்கை 88% தீர்வை வரியை அறவிடுகின்ற நிலையில் கழிவளிக்கப்பட்ட பெறுமதியாக 44% தீர்வை வரியை இலங்கை மீது விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா போன்று அல்லாது இலங்கையின் வர்த்தக இடைவெளி அதிக விரிசலுடன் இருப்பதன் காரணமாக நாட்டுக்கு டொலரின் உள்வருகை கணிசமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய பரஸ்பர தீர்வை வரியை குறைத்துக் கொள்வதற்கான யோசனை திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இதனை தெரிவித்துள்ளார். இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழு அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளை இணைய வழியில் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த யோசனை திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் இலங்கையின் இறக்குமதி வரி கட்டமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் வகையில் இந்த யோசனை திட்டம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் உச்சம் கொடுக்கும் சூரியன். நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இதேவேளை சூரியனின் வடை திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 14 வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கமைய இன்று நண்பகல் 12:12 அளவில் நயினாமடம், சந்தலங்கால, குண்டகசாலை, மகியங்கனை, கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.